பழனி மண்ணிற்கு வருகை வந்துவிட்டிருக்கும் நம்முடைய அக்கறை நாயகன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல மன்னிக்கணும். அண்ணா என்ன சொன்னார், கோயிலுக்கெல்லாம் சாமி கும்பிட்டே வாங்க அப்படின்னாரு. ஒன்றும் மக்கள் எதுவும் தவற எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னாரு. சரி, இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம், முருகனை பார்த்துட்டு வருமேன்னு ஒரு ஆசை. அதனால் முருகன் அருளால் எல்லாருக்கும் வேண்டிட்டு அப்படியே வந்தாச்சு சிறப்பாக. உண்மையிலேயே அண்ணன் இசையமைப்பாளரில் நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன். அது சொல்லப்போனால் இந்த பகுதியெல்லாம் அதிகமாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு நம்மளுடைய அண்ணன் அவர்களுக்கும். அதை இப்போ பேர் மாற்றிட்டார், ஜித் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிட்டாங்க. பழனி பாலு சார் அவனுடைய அந்த இசையிலேயே இங்கே நிறைய மேடைக்கு நம்ம பகுதிக்கு வந்திருக்கிறேன். அப்புறம் சமீபத்தில் நம்மளுடைய கவி பொன்னரசு அண்ணன் அவருடைய இதுக்கும் வந்திருக்கேன் அடிக்கடி. அதனால் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த தீபாவளி டைமில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதிகமாக அங்கே அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு கூச்சம், ஏன்னா நமக்கு அதெல்லாம் வராது சார், அந்த மாதிரி பண்ணி வர முடியாது. அதனால் நான் சாதாரணமாக வந்துட்டு பாடிட்டு போயிடுறேன். உங்களை மகிழ்ச்சியாக சந்தோஷம். நீங்கள் சிறப்பாக கைத்தட்டி நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா போதும். நன்றி. இப்போ ஏதாவது ஆரம்பிக்கிறோமா சாமி? இல்லை, இப்போ அதெல்லாம் விரும்ப மாட்டேங்க சார். முதல்ல நான் பாடின திரைப்படம் மதுரை குழுங்க குழுங்க சுப்பிரமணியபுரம் படத்தில் உங்களுக்காக அந்த பாடல். ஆஹா, எனக்கு மட்டும் என்ன ராமராஜன் மாதிரி வந்தார் திடீர்னு. அப்பதான் சம்பளம் கொடுப்பாங்க. அப்படியா? நீங்கள் கண்ணாடி துவச்சிட்டீங்க, நான் பத்திரமா வச்சுருக்கீங்க. கண்ணு வளவேல கல்லுருட்டி அந்த கண்ணுக்கும் அடவோட்டு மதுரை கோபுரா தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரர
நன்றி நன்றி தேங்க்யூ. என்ன நான் இழுக்கிறேன் சும்மா குத்துனா Thank you, thank you. முன்னட பின்னாம்பரு
சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா விஞ்சி வத்தி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வச்சோம் வச்சா நட்சத்திர என்ன தூண்டு போட வந்தவனே சுத்தப்பட்டு உள்ள பார்க்க கண்ணு பட்டு வந்தவளோ நட்சத்திர உச்சுப்பட்டு நேரத்துல பட்டுன்னு வந்தியா வச்ச கட்டம் தந்தவளோ ரஞ்சிதமே 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 நம்ம ஆட்டத்துக்கு தான் ஊரே ஆடும்ல. கையே தட்ட முடிக்கிறாங்க, இங்க ஆடுவாங்க. இப்ப தட்டுவாங்க பாருங்க. எல்லாரும் கை தட்டலாமா? இன்னைக்கு காடக்குறா ரெண்டு நிக்க அந்த காடக்குறா காடக்குறா ரெண்டு அந்த
அடிவட்ட பொட்டி காரி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு வாடி வாடி ஏற்பாடு செய்த புளியம்பட்டியினுடைய இளைஞர்கள் குழு ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொன்னோட நல்ல ஒரு கைதல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் நாங்கள் போன வருஷம் வந்ததை விட இன்னும் பிரம்மாண்டமாக லைட்டிங்ஸ் அப்படியே பவரோட ஒரு சூப்பரான நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகமான நிகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் நல்ல ஒரு கைதல் கொடுத்துருக்கேன் இளைஞர் குழு மற்றும் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது சித் இசைக்குழுவின் சார்பாக அதுவும் உலகமே கொண்டாடுற இந்த தீபாவளி திருநாளை முன்னிட்டு இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு பட்டாசு வெடி ஒரு பக்கம் பாட்டு வெடி ஒரு பக்கமா வேற லெவலில் போயிட்டு இருக்குது. உங்களுக்காக திரையில பாடின பாடல் இது. சிறடுத்து வச்சு
இசைக்கக்கூடிய பாடல்களின் தொகுப்பாக ஒரு நாள் அந்த கடைக்கு வரும்பொழுது மியூசிக் போடுறதுக்கு நிப்பாட்டுங்க நான் திரும்பி போயிட்டாரு. அவ்வளோ ஒரு அற்புதமான, உண்மையிலேயே நாங்கள் பார்த்து வியந்த, உலக உச்சிக்கு சென்றாலும் கலைஞர்களோடு கலைஞர்களாக ரொம்ப சாதுவாக இருக்கிற இசைக்கலைஞரை நான் திரையுலகத்தில் எங்களுடைய சினிமா வட்டாரத்தில் வேல்முருகன் மாதிரி நான் பார்த்ததே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், உண்மையிலே மனசார சொல்கிறேன். நான் எத்தனையோ வளர்ந்த கலைஞர்களோட பயணிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தன்மை பாடுறதுக்கு நான் கூப்பிட்ட முருகன் பாட்டு என்னோட ரெக்கார்டிங் தேட்டருக்கே வந்துட்டாரு. தயவு செய்து பேசுகிறது வாசிக்காதீங்க. நம்ம கலைஞர்களுக்கு அற்புதமான ரெக்வஸ்ட். என்ன பேசுகிறோம்னே புரியாது, பேசும்பொழுது செக் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதனால அண்ணன் வந்து பிரதமர்கிட்ட போய் நேரடியாக தமிழ் பண்பாடு கலாச்சார ஒரு நிகழ்ச்சியில் அவர் முன்னாடி பாடி அவர் கையால் கொண்டாட வாங்கினார். கன்னடாவில் நேற்று வரைக்கும் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளவு மக்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். காலையில் 7 மணிக்கு வந்து ஃப்ளைட்டில் இறங்கின உடனே ரொம்ப ரிஸ்க் எடுத்து திரும்ப இங்கே வந்தார். என்ன வந்தாலும் சரி புகழுக்கு மயங்காதவர். அவ்வளோ ஒரு தன்னடக்கம், அதிபயங்கர முருகன் பக்தர் அவர். அவ்வளோ கடவுளுக்கு பாட்டு அப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இப்படியே உட்காந்துருவார். நாளைக்கு தீபாவளி ஃபுல்லாக அந்த சாமி முன்னாடி உட்காந்துருவார். அவ்வளோ ஒரு தன்மையானவர். அண்ணனை பார்த்து நிறையா கலைஞர்கள், வளரும் கலைஞர்கள் தன்மை எப்படி, ஒரு பக்குவம் எப்படிங்கிறது கற்றுக்கணும். அவ்வளோ தூரம் ஒரு அற்புதமான ஒரு கலைஞன் அவர் இந்த மேடைக்கு வந்து சிறப்பித்தது எங்களது பழனி பாலு விண்ணால் பாடும் பறவைகள் ஸ்டுடியோ ஜித் ரெக்கார்டிங் தேட்டர் இசைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். தப்பாட்டம் படத்துக்கு நான் முதமாக இசை வச்சேன். முதல் பாட்டு அண்ணன் பாடினார். கொட்டு தாடா மேலே சத்தம், தட்டு தாடா தப்பு சத்தம் அப்படின்னு ஒரு பாட்டு. அவ்வளோ அற்புதமாக எனக்கு முதல்ல பாடி கொடுத்தாரு. பணம் பெருசுபடுத்தவே இல்லை, அவ்வளோ ஒரு தன்மையாக பாடி கொடுத்தாரு. திரும்ப ஷூட்டிங்க்கு வந்து சுப்ரீம் இதில் சூப்பர் குட்ஸில் பாடி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் தான். வரைக்கும் கதைக்கு ரெடியாக போகலாம்.